இப்போ நான் பார்க்க போகிறது 10th மேக்ஸ் 3rd சாப்டர் பயிற்சி 3.18 8வது சம் பார்க்க போகிறோம். என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எக்ஸ் ஒய்யை தீர்க்கன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு அணிசமன்பாடு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க அணிசமன்பாடு அப்படியே எடுத்து எழுதியாச்சு. இதில் வந்து எக்ஸுக்கான மதிப்பு என்ன, ஒய்யுக்கான மதிப்பு என்ன சேம் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு எடுத்து எழுதிக்கோங்க கொஷினை. இப்போது ஃபஸ்ட் டைம் இந்த எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். ப்ளஸ் இந்த 2 இருக்குது பார்த்தீங்களா, உள்ளே கொண்டு பெருக்கலாமா? பெருக்கும்போது என்னாகும்? +2 × -2 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2 × 2 4 எக்ஸ் அப்படியே வந்துடும். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆகிடும். 2 × ஒய் 2y ஈக்குவல் 5 8. சரிங்களா? இப்போது 2 நம்ம சேர்த்து எழுதிக்கலாமா? எழுதும் போது என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ்ஸு -4x, அடுத்து ஒய் ஸ்கொயரு ப்ளஸ்ஸு -2y. இதை ஒரு டேர்ம் எடுத்து எழுதியாச்சு. இப்போங்க 5 8 இது ஒரு டேர்ம். சரிங்களா? ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகும்? மைனஸ் ஆகிடுமா? அப்போ எக்ஸ் ஸ்கொயரு -4x ஒய் ஸ்கொயரு -2y ஈக்குவல் 5 8. சரிங்களா? இப்போது இது சமன்பாடு வடிவமாக மாற்றி எழுதிக்கலாமா? மாற்றி எழுதும் போது பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயரு -4x ஈக்குவல் 5ன்னு வரும். அடுத்து ஒய் ஸ்கொயர் -2y ஈக்குவல் 8ன்னு வரும். இந்த சம் நமக்கு கொஞ்சம் காரணி மெத்தடில் வரும். ஸோ டிஃபரன்ஷியேஷனில் போட்டுக்கலாமா? போடும்போது நமக்கு என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயரு -4x ஈக்குவல் 5, இங்கே ஒய் ஸ்கொயரு -2y ஈக்குவல் 8. ப்ளஸ் 5 ஈக்குவல் இந்த போச்சுன்னா மைனஸாக மாறுமா? அப்போது எக்ஸ் ஸ்கொயரு -4x -5 ஈக்குவல் 0. காரணி மெத்தடில் வந்திருக்கு. என்ன இருக்குது? இது மேலே 1 இருக்கிறது அர்த்தம். 1 × -5 என்னவாகும்? -5. என்ன இருக்குது? -4. அப்போது பெருக்குனா -5 வரணும், கூட்டினால கழிச்சாலும் -4 வரணும். இப்போ 1 × 5 போட்டுக்கலாமா? ரெண்டுத்துக்கு மைனஸ் இருக்குது. இப்போ பெரியனுக்கு போட்டுக்கலாம். சின்னனுக்கு போட்டோம்னா மேலே மட்டும் தான் வரும், கீழே வராது கழிக்கும் போது. +1 × -5 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 1 × 5 5 ப்ளஸ் 1ல் -5 கழிச்சிட்டோம்னா -4. இப்போ இது எடுத்து எழுது நமக்கு என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயரா, இங்கே ஒரு எக்ஸ் வரும், இங்கே ஒரு எக்ஸ் வரும். இப்போ எக்ஸு +1 ஒரு டேர்மாகவும் எக்ஸு -5 ஒரு டேர்மாகவும் வரும் ஈக்குவல் 0. சரிங்களா? இப்போது இதை பிரித்து எழுதும் போது பாருங்கள், எக்ஸு +1 ஈக்குவல் 0, எக்ஸு -5 ஈக்குவல் 0. +1 போச்சுன்னா மைனஸாக மாறுமா? இப்போ எக்ஸு ஈக்குவல் -1 -5 ப்ளஸ்ஸாக மாறும். எக்ஸ் ஈக்குவல் +5. அடுத்து பாருங்கள், அடுத்த சமன்பாடு ஒய் ஸ்கொயர் -2y ஈக்குவல் 8. 8 இந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ்ஸாக இருக்கிறது மைனஸாக மாறும். அப்போ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் 2y -8 ஈக்குவல் 0. சேம் காரணி மெத்தடு. இதுவுமே எல்லாம் 1. இப்போ 1 × 8 8 மைனஸ் இருக்கிறதுனால -8. அடுத்து என்ன இருக்குது? -2. இப்போ -2 மட்டும் இருக்குது. ஒய் எடுத்துக்க தேவையில்லை. பெருக்குன்னா -8 வரணும், கூட்டினால கழிச்சாலும் -2 வரணும். அப்போது 2 × 4 8. இப்போ இங்கேயும் மைனஸ் இருக்குது, இங்கேயும் மைனஸ் இருக்குது. இப்போ கழிச்சா -2 வரணும். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2 × 4 8 +2 -4 கழிச்சா -2. ஒய் ஸ்கொயரா, இங்கே ஒரு ஒய் வரும், இங்கே ஒரு ஒய் வரும். இப்போ எடுத்து எழுதுனா ஒய் +2 × ஒய் -4 ஈக்குவல் 0. தனித்தனியாக பிரித்து எழுதும் போது ஒய் +2 ஈக்குவல் 0, +2 மைனஸாக மாறும். ஒய் ஈக்குவல் -2, ஒய் -4 ஈக்குவல் 0, -4 ப்ளஸ்ஸாக மாறும். ஒய் ஈக்குவல் +4. சரிங்களா? அப்போது இங்கே எக்ஸு ஒய்க்கான தீர்வுகள் என்ன? ஃபைனலாக இப்போ தீர்க்கன்னு கேட்டிருக்கிறதுனால தீர்வுகள் அப்படின்னு எடுத்து எழுதி முடிஞ்சால் எக்ஸோட மதிப்பும் ஒய்யோட மதிப்பும் பிளாக்கில் கொடுத்துக்கோங்க. எக்ஸோட மதிப்பு என்ன? -1 1 5 1. ஒய்யோட மதிப்பு என்ன? -2 1 4 1. சரிங்களா?